ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். வீட்டிலையே வந்துட்டு மசாலா பேக்கிங் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ரீபேக்கிங் பிஸ்னஸ் பற்றி நான் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா அதே மாதிரி மசாலா பேக்கிங் வீட்டிலேருந்தே பண்ணி கொடுக்குறது தான். அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுங்க. ப்ளீஸ் எனக்காக ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறதும் மசாலா பேக்கிங் பண்ணுறது தான். நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது தான் இமேஜில் தெரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி நீங்கள் கொடுக்கறது. உங்களோட வேலை ஒன்லி பேக்கிங் மட்டும்தான் பண்ணி கொடுக்கணும். அதுக்கான மூலப்பொருட்கள், அதாவது மசாலா பொருள், அந்த பேக்கிங் பண்ணக்கூடிய கவர் எல்லாமே கம்பெனியே உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறக்கூடிய கைடன்ஸில் நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் மசாலா பேக் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ், 100 கிராம்ஸ், இல்லை 500 கிராம்ஸ், அதை மாதிரி அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பேக்கிங் என்ன மசாலா எவ்வளோ கிராம் சொல்கிறாங்களோ அது மாதிரி நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துடணும். இது பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த ஜாப் கொடுத்துட்ருக்காங்க. இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அவங்க தான் அங்கேருந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இந்த கம்பெனிலேயும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஆல் டிஸ்ட்ரிக்ட்க்கும் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணிட்டோன்னா போதும். அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. சொல்லி முடித்த பிறகு உங்களுக்கு ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மற்றபடி எல்லா பொருட்களும் உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பிச்சிடுவாங்க. கைடும் எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கிங் பண்ணி கொடுக்குற வேலை தான் உங்களோட வேலை. ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஜாப்னு சொல்லலாம். இது வீட்டில் இருந்துகிட்டே சூப்பராக சேஃப்டியாக ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு நல்லா இன்கம்மும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையானது முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட் ரூம் தேவைப்படும். ஏன்னா ஸ்பைசஸ் இல்லைங்களா, மசாலாலாம். ஸோ அது தனியாக ஒரு ரூம் மாதிரி இருந்தால் மட்டுமே நீங்கள் இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். இப்போது இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா எவ்வளோ ருப்பீஸ் அவங்க சார்ஜ் பண்ணி உங்களுக்கு தராங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பேக்கெட் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா 2 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது 500 பேக்கெட் போடுறீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா கிடைக்கும். பர் டேக்கு நான் சொல்கிறேன். இதுவே நீங்கள் ஜாஸ்தியாக 1000 பேக்கெட் போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டபுளாக உங்களுக்கு கிடைக்கும். 2000 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குது. இது வீக்லி உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. சம்பளம் கொடுத்துருவாங்க. இது மாதத்துக்கு மொத்தமாக சேர்த்து தர மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு முறை உங்களுக்கான சம்பளம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் டீட்டெயிலெலாம் கொடுத்தோன்னா அவங்க கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. இந்த மசாலா பேக்கிங் ஜாப் நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணக்கூடியது. இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா இமெயில் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுனால மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை என்னன்றதை டீட்டெயில்டாக நீங்கள் அதில் டைப் பண்ணிவிட்டு இங்கே சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களை திரும்ப காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதாவது மெயில் அனுப்புவாங்க, உங்களுக்கு ரிப்ளை அனுப்புவாங்க. அப்போது அதில் காண்டாக்ட் நம்பர் மற்ற டீட்டெயில் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க உங்களுக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபர்தராக என்ன அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணணுமோ அதை மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். மெயில் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் கரெக்டாக. அலட்சியமாக அதை கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா எப்போ அனுப்பிச்சாங்க என்னன்றது தெரியாமல் போயிடும். அப்புறம் அனுப்பிச்சி ஒரு வாரம் 10 டேஸ் அது மாதிரிலாம் விட்டுட்டு நீங்கள் கால் பண்ணுறப்போ அப்போ அவங்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்காது உங்கள் மேலே. ஏன்னா உடனே நம்ம பண்ணால் தானே எப்போவுமே நமக்கு நல்லா ஆக்டிவாக இருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மசாலா பொருட்களை வீட்டில் இருந்து நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் பார்க்கலாம். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒரு ஒர்க் தான். நம்ம வீட்டிலே இருந்தே பண்ணிட்டு போயிடலாம். இப்போ உள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம வெளியில் போகாமல் வீட்டிலேயே இருந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பேக்கிங் ஜாப் தான் இது. இதை கண்டிப்பாக எல்லாருமே பண்ணலாம். இதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. இவ்வளோ ஏஜ் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. இவ்வளோ படிச்சிருக்கணும் எதுவுமே கிடையாது. குவாலிஃபிகேஷன்லாம் அவங்க எதுவுமே எதிர்பார்க்கல. நல்லா திறமையாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம உள்வாங்கிக்கிட்டு பேக்கெட் பண்ணி கரெக்டாக கொடுத்தா போகிறோம். இதை ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் இப்போது சொல்லியிருக்கேன். இந்த விஷயம் நிறைய பேருக்கு பயன்படும்னு சொல்லிவிட்டு இது என்னோடய ஓன் கம்பெனின்னு நினச்சிட்டு என்கிட்ட நீங்கள் நிறைய டவுட் கேட்காதீங்க ப்ளீஸ். மெயில் ஐடிக்கு அப்ளை பண்ணுங்கள்.
அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ண பிறகு ஃபர்தராக நீங்கள் இதுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ரீபேக்கிங் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஆஃபர்ஸ் நம்ம வந்து ஓனாகவே நம்ம எப்படி வந்துட்டு நெட்டில் வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கான ஒரு வெப்சைட் இருக்குது. www.indiamart.com சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் அதில் போனீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்குது. அதில் இல்லாத பொருட்களே கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ராடக்ட்டு தான். ஹோல்சேலில் நம்ம எப்படி பல்காக வாங்கி சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி அதை எப்படி நம்ம வந்துட்டு ஓன் பிஸ்னஸாக வீட்டில் இருந்து பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில் அதில் இருக்கும். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதில் இருக்கக்கூடிய டீட்டெயிலில் நான் காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மூலமாகவும் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.